வணக்கம். நான் நாகராஜ் பேசுறேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம பார்க்க என்னன்னா, நவம்பர் மந்தோட 10 பிபி பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி அக்டோபர் மந்த்ல அனுப்புனதுல ஒரு சிலர் நல்லா பண்ணியிருக்கிறீங்க. அது பண்ணவங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் அப்கமிங் எக்ஸாமோட ரிசல்ட் எப்படி வரும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணாதவங்க மேபி நவம்பர் மந்த் சீட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வராதவங்களுக்கு கேட்டு வாங்கிக்கங்க. அது சின்ன அ பயிற்சியில் மட்டும் கொஞ்சம் சின்னதா மாத்திக்கிறேன். 10 பிபி ப்ராக்டிஸ் இருக்கும். அடிஷனலா ஃபுட் இன்டேக் எப்படி எடுத்துட்டு, நம்ம ஹெல்த் எப்படி வச்சுக்கிறது, கோல்டு அண்ட் ஃபீவர் வராம நம்ம எப்படி பார்த்துக்கிறது, அப்படிங்கிறதோட ப்ராக்டிஸ் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் அடிஷனலா சொல்லிக்கிறேன். அடிஷனல் பாயிண்ட்ஸு. அந்த 10 பிபி பேசிக் ப்ராக்டிஸ் சீட்டோடத வந்து நான் ஷேர் பண்றேன் பார்த்துக்குங்க. இதுதான் நம்மளுடைய 10 பிபி பேசிக் ப்ராக்டிஸோட சீட்டு. ஸோ இந்த டேபிள்ல எதுவுமே மாற்றம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், டேட்டு ஃபர்ஸ்ட் 2 காலத்தில் இருக்கும். வேக்கப் டைம் இங்கேயும் லாஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் டைம் இருக்கும். நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் ஸ்லீப்பிங் டைம், வேக்கம் டைம் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக் இது வந்து நம்ம ரெகுலராக பண்ணுற ப்ராக்டிஸ் தான். என்ன பண்ணுறோம், நைட்டு வந்து 10 ஓ கிளாக் கண்டிப்பாக தூங்கிடுவோம். மார்னிங் வந்து 4 or 3:30 கண்டிப்பாக எழுந்திரிச்சிடுங்க. ஸோ வித்தின் 10 மினிட்ஸ் ஆர் ஹாஃப் அன் ஹவருக்குள்ளே வந்து உங்களுடைய மார்னிங் ஒரு அந்த குளிக்கிறது வந்து பாத்ரூம் எல்லாமே என்ன இது பண்ணணுமோ அதை கரெக்டாக பார்த்து பண்ணிடுங்க. ப்ரெஸ் அப் பண்ணிடுங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அந்த 4:30 கம்ப்ளீட் பண்ணிட்டு பின்னாடி நம்ம 21 சிட்டப்ஸ் அந்த குளிச்சுட்டு இது ரெடியான முடியும். 21 சிட்டப்ஸ் கம்பல்சரி போட்டுருங்க. இதில் இன்னும் நிறைய ஃபியூச்சர் பிளானுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கை நான் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணும்போது எனக்கு நிறைய விஷயம் கிடைச்சிது சிட்டப்ஸ் ரிலேட்டடாக. பிரெயின் மட்டும் ஆக்டிவ் ஆகாது. நம்ம காதை பிடிச்சு போடும்போது அதில் இருக்கிற நரம்பு பார்த்தீங்கன்னா ஒன்று கால் பாதத்தில் எல்லா நரம்பும் இருக்கும். இன்னொன்று காது நுனியில் வந்து எல்லா நரம்போட அட்டாச் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது பிரெயின் மட்டும் இல்லாத ஐயோட பவர் அதிகமாகுமாமா, சுவாசிக்கிறோட தன்மையும் நல்லா அதிகமாகுமாமா. இன்னும் ஃபியூச்சரில் என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அது ரெட்டிஃபை ஆகிறதுக்கு வந்து கால் பாதத்தில் தான் எல்லா நரம்பும் இருப்பவங்க. காதோட நுனியிலையும் இதுக்கு வந்து உண்டான பாசிபிள் நம்மளுடைய அடுத்த ஜென்ரேஷனோட உற்பத்தியும் நல்லா சூப்பராக இருக்கும் சொல்லி சொல்லிக்கிறாங்க சிட்டப்ஸில். அதனால் நீங்கள் ரெகுலர் சிட்டப்ஸ் போடும்போது அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அந்த ப்ரேயர்ஸ் பற்றி நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். நான் பசங்களை அட்டன் பண்ணுறவங்கள அந்த ப்ரேயர்ஸோட பவர் நீங்கள் எப்படி பண்ணணும்னா 5 டைம்ஸ் எழுதிருங்க. 5 டைம்ஸ் வாய் விட்டு சொல்லிடுங்க அந்த பிரம்ம முகூர்த்த டைமில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் டேல எப்போலாம் டைம் கிடைக்குதோ மீதி இருக்கிற 20 டைம்ஸ் வந்து எப்போலாம் டைம் கிடைக்குதோ 2 டைம் 4 டைம் எப்படியோ நம்ம வாய் விட்டு மனசார பீட் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு தேவை மார்க் இந்த இதில். அந்த மார்க்குக்கு உண்டான ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற கைடன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா எபோ 90ங்கிறது அழகாக ஈஸியாக எடுத்துடலாம். 95 சென்டங்கிறது அழகாக மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துடலாம். மற்றது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக எடுத்துடலாம். உங்களோட பர்சன்டேஜ் ஈஸியாக 95 கிராஸ் ஆகும். இந்த 21 சிட்டப்ஸ் அந்த ப்ரேயர்ஸு அண்டு ரெகுலராக 10 மினிட்ஸ் வந்து வெயிலில் அந்த வெயில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா 6 to 8 மார்னிங் டைமில் இருக்க சொல்கிறாங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்கல் இம்யூனிட்டி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வாட்டர் இன்டேக்கு இந்த வாட்டர் இன்டேக்கு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு முடி நீங்கள் பச்சை தண்ணி குளிச்சுட்டு இந்த வாட்டர் இன்டேக்கு கரெக்டாக பார்த்து எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய சளி காய்ச்சலோட தொந்தரவு வந்து சுருட்டியே இருக்காது. ஒரு 3 மந்த் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு மாதிரி இருந்தாலும் ஒரு 10 டேஸு அதுக்கப்புறம் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஸ்டடி பண்ணி பாருங்கள். ஸோ ஸ்டடி டைம் ஆல்ரெடி நான் சொல்லிக்கிறேன். மார்னிங் டைம் அண்ட் ஈவினிங் டைம். ஒர்க்கிங் டேஸாக இருந்தால் 6 ஹவர்ஸ் அண்டு லீவு நாளாக இருந்தால் 15 to 17 ஹவர்ஸ் அண்டு ஆஃப் ஒர்க்கிங் டே இருந்தால் 12 ஹவர்ஸ் மினிமம் படிக்கிற மாதிரி இப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம பசங்கிட்ட. அது பார்த்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை கரெக்டாக பண்ணிக்கோங்க. அண்டு டின்னர் டைம் கண்டிப்பாக 7 to 7:30 சாப்பிட்ருங்க. சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நைட்டு தூங்குறதுக்கு பிட்வீன் டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் அந்த பிட்வீன் டைம்குள்ளே இருக்கணுங்கிறாங்க தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அப்போ 7 ஓ கிளாக் சாப்பிட்டீங்கன்னா 10 ஓ கிளாக் தூங்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. இப்போ ஒரு சிலர் நம்ம பசங்க சொல்லியிருந்தாங்க, சார் நைட்டு நான் 12 மணி வரைக்கும் படிக்கிறேன், 1 மணி வரைக்கும் படிக்கிறேன், 2 மணி வரைக்கும் படிக்கிறேன். அது தேவையில்லாத நம்மளுக்கு லிவர் ஃபங்க்ஷன் பாதிச்சிடும். அதில் பெருசாக ஆகும்போது நம்ம 10 ஓ கிளாக் படுத்துட்டு 3 ஓ கிளாக் கூட எந்திரிச்சுங்க. 4 ஓ கிளாக் டைம் கூட 3 ஓ கிளாக் எந்திரிச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளோட லிவர் ஃபங்க்ஷன் அண்ட் இன்டீரியர் ஆர்கன்ஸ் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 10 to மார்னிங் 3 ஓ கிளாக். அந்த டைம் நம்ம தூக்கத்தை கெடுத்தோம்னா இப்போ நீங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்மளோட கருத்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். போக போக தேவையில்லாத பிரச்சனை கொண்டு வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 10 to 3 வந்து கம்பல்சரி தூங்கிடுங்க. இந்த சீட்டில் கொடுக்குற ப்ராக்டிஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு போதும். இதுதான் அந்த கின்ஸ் கொடுத்தது. இந்த 5 டைம்ஸ் நோட் எழுதிட்டு 5 டைம்ஸ் இது பண்ணுறது வாட்டர் இன்டேக்கு. அண்டு கடைசி அந்த 10th ஒன்று வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ஒன். உங்களோட எனர்ஜெட்டிக் லெவல் டவுன் ஆகுது ஒரு மாதிரி இருக்குதுன்னா உங்களோட விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீனோட லெவலை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க.
அடிக்கடி அந்த லெவல் எனர்ஜி டவுன் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விட்டமின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் அண்ட் மினரல்ஸ் இருந்த சாப்பாடு உங்களுக்கு நிறைய கலந்துக்குங்க. ஏதாச்சும் கைடன்ஸ் வேணும்னா நான் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். கொஞ்சம் இந்த 10 pp ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுடைய நவம்பர் மந்தோட ரிசல்ட் அக்டோபர் மந்த்தில் யாரெல்லாம் பண்ணணும் அதை கண்டிப்பாக பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை ஃபாலோ பண்ணவங்க அட்லீஸ்ட் நவம்பர் மந்த் ஏதாச்சும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ரிசல்ட்டோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களே கண்கலங்க வைக்கும். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நான் நிறைய பேத்துக்கு கொடுத்து ஒரு 3 விதத்தோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கே கண்கலங்க வச்சுது. ஒரு 40 நாள் 45 நாள் ப்ராக்டிஸ் பண்ணவங்க தான் எப்போ 80 நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் திரும்ப திரும்ப. அதே மாதிரி பாஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் நியர்பை 50 மார்க் எடுத்துருந்தாங்க. இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சென்ட்ரல் போர்ட்லேயே ஸ்டேட் போர்டில் மினிமம் 10 மார்க்கு அப்படியே ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. இது ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஃபெயில் ஆகிற ஸ்டூடெண்ட்டை கூட ஸ்டேட் போர்டு ரிசல்ட் படிக்கிறவங்க 70 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அண்டு சென்டர் போட்டிருக்கிறவங்க வந்து மினிமம் 50 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் எந்த ஹார்டு ஒர்க் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் உங்களுக்கு வரும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் முயற்சி செய்யுங்க. நான் என்னோட சைடு என்னாச்சு கைடன்ஸ் வேணும் நான் ரெகுலராக கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். சார் தேங்க்யூ. ஃபாலோ பண்ணுங்கள், பார்க்கலாம். தேங்க்யூ.